நடந்தது வீக்கெண்ட் எபிசோடா இல்லை பாரு பஞ்சாயத்தா அப்படிங்கிறது தான். ஃபுல்லாகவே பாரு பஞ்சாயத்து தாங்க நடந்துகிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு பாருவோடைய பிரேக்கப் நடக்குது. யாரோடனா கமருதீனோட நடக்குது. அது என்னென்னா கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பொண்ணு செட் ஆகாதுங்க, இது ஒரு வில்லனிக்குங்க, இது இந்த எனக்கு செட் ஆகாதுக்கா அப்படின்னு சாண்ட்ரா கிட்ட அவர் பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அதுலேருந்து தான் தொடங்குது. ஏண்டா ஏண்டா இப்படி பேசுகிற? ஆமாம் பாரு, உன்னுடைய ஒரு சைடு எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சைடு ரொம்ப டேஞ்சராக இருக்குது. என்னைக்கு என்னை முடிச்சு விடுவியோன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த மாதிரியான ஒரு மனநிலையிலோ உன்னோட வாழ்கிறது எனக்கு சரியாகாது. அக்கா முடிச்சுக்கிறேங்க்கா. அது உன்னுடைய முடிவுடா, நீ என்ன முடிவு எடுக்கிறியா? அது நான் முடிச்சுக்கிறேங்க்கா, இரு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா, நான் இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு வந்துடுறேன், அப்போ தான் அது சரியாக இருக்கும். கனி சொல்டா, இந்த பாரு சரியில்லை, அது என்னை முடிச்சு விடலான்னு ஒரு கேம் ஆடுது, எல்லாத்தையும் அக்கா இப்போ எங்கேருந்து எடுத்துகிட்டு வரான்னா அவள் பலூனை நான் உடைச்சதுங்கிறா. சரி அது கூட விட்டா அந்த இதுக்கு போனோம்ல செகண்ட் டாஸ்க்கு, இதெல்லாம் பேசுகிறாங்க. ஐயோ அவள் ப்ரொஜெக்ஷனுக்காக அலைகிற ஆளாக இருக்கா, எனக்கு செட் ஆகாது, நான் முடிச்சுக்கிறேன். சரிடா. அடுத்தது திவ்யா எங்கே இருக்கிற? என்ன கமருதீன், இந்த பாரு எனக்கு செட் ஆக மாட்டா, அவள் ப்ரொஜெக்ஷன் கேம் ஆடுறா. இன்னும் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லி முடிச்சுட்டு அப்படி உட்காந்த உடனே பாரு, என்ன கமுரு என்னை பற்றி எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தியாமா? ஆமாம் நீ செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு லென்த்தி கான்வர்சேஷன் போச்சு. இதோட விஜய் சேதுபதி என்ட்ரு ஆகிறாருங்க. இங்கே அக்கா இந்த வாரம் யார் வெளிலேறுவாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே விக்ரம் சொல்கிறார், சாண்ட்ரா. ஏன் சாண்ட்ரா? அதாவது அவங்க திடீர்னு வில்லியாக இருந்து இப்போ சிரித்து பேசுகிறாங்களே, இந்த டிரான்சாக்ஷன் மக்களுக்கு பிடிக்காது, அதனால் இந்த முறை அவங்கள தான் அனுப்புவாங்க அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த காட்சியுடன் விஜய் சேதுபதி என்ட்ராகிறாரு ஒரு மிரட்டலான ஒரு லுக்கோட. வந்த உடனே அவர் வீட்டில் வந்தவங்கெல்லாம் என்ன நீங்கள் பார்த்தீங்களா, இந்த எபிசோடு முழுவதும் ஃபுல்லாக அட்டாக்கிங் பாரு தான் நடந்தது. அதாவது பார்வை பற்றி நெகட்டிவாக என்ன பேசுகிறாங்களோ அதெல்லாம் ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க. பார்வை பற்றி யாராவது பாசிட்டிவாக பேசுனாங்கன்னா கட் பண்ணிடுறாங்க. மற்றவங்கள பற்றி பாசிட்டிவாக பேசுகிறாங்கன்னா அதை ஒளிபரப்புறாங்க. அவங்கள பற்றி யாராவது நெகட்டிவாக பேசுனா கட் பண்ணுறாங்க. என்னடா இது நடக்கிறது என்னன்னு நமக்கு புரியல. சரி நமக்கு தான் தெரியுமா பாரு வில்லியா, பாரு வில்லினிக், பாரு கேமரா, பாரு கேமர், பாரு எல்லாத்தையும் தனியால் ஃபேஸ் பண்ணுவாங்களா? எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதானே சொல்கிறீங்க. வில்லினிக்னு எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. வில்லினிக்னா என்ன? நிறைய பேர் இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணாங்க. வில்லனிக்னா விஜய் சேதுபதியே சொல்கிறாரு, ஒரு வில்லி அது என்ன சொல்கிறாரு. அதேமாரி விஜய் சேதுபதி நிறைய இடங்களில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு. சீட்டிங் பாருங்கிறாரு, விஜய் சேதுபதியே சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது நீங்கள் வேலையே செஞ்சு நான் 12 வாரமாக பார்க்கலங்கிறாரு. எனக்கு புரியல, அந்த ஒரு டாபிக் எனக்கு புரியல. ஒருவேளை பாரு அகைன்ஸ்டாக பேசிக்கிட்டு இருக்கிறதுனால வேலை செய்யலைங்கிற ஒரு முடிவுக்கு வராங்களா? எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த வேலை செய்வதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது பாரு எந்த டீமில் இருக்காங்களோ க்ளீனிங்னா அதுவே வந்துடுது. போன வாரம் க்ளீனிங்னாங்க, அப்போ பாரு க்ளீன் பண்ணலன்னு இந்த வாரமும் க்ளீனிங்கில் பிரச்சனைனா உடனே வெசல் க்ளீனிங்கு போயிட்டானுங்க. ஏன்டா அந்த கிச்சனை சுற்றி இந்த க்ளீன் பண்ணுறவங்க தானடா போன வாரம் பண்ணாங்கன்னு பஞ்சாயத்து பண்ணீங்க. அங்கே அரோரா சின்க்ளேயரும் விக்கல் விக்ரமும் இருக்காங்களா? ஏன்னா விக்கல் விக்ரம் குனிஞ்சு ஒரு துணியை கூட எடுத்துகிட்டு வரான். அவ்வளோ பெரிய சிங்கை சுத்தம் பண்ணாத இருந்தது அது. அதாவது விக்கல் விக்ரமுக்கு அரோராவுக்கு ஸ்பெஷல் கோட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அலர்ஜி இருக்குது, அவங்க எதுவும் பண்ண முடியாது. அவங்களால முடிஞ்சது அப்படி இறங்கி ஒன்று எடுக்கிறாங்கல்ல, அதுவே திருப்தி அப்படின்னு திருப்தி அடைஞ்சிடுறாரு. இன்னொன்று எனக்கு தெரிஞ்ச விஜய் சேதுபதிக்கு மற்ற யார் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணவும் அவருக்கு பிடிக்கல போல இருக்குது. ஏன்னா எல்லாம் பொறிக்கடலைங்க, சும்மா பொறி உருண்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அவர் இன்ட்ராக்ட் பண்ண பிடிக்கல. நம்ம பார்வோடையே போவோம், அது கொஞ்சம் காமிக்காக இருக்குது, ஃபேன்ஸ் ரசிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த விஷயங்கள் ஒரு பார்ஷியலாக அவர் அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அது வீட்டிலேருந்து வந்தவங்க எல்லாம் யார் இருக்கலாம் அப்படிங்கும்போது சாண்ட்ரா வினோத்தினுடைய மனைவி இருந்திருக்கலாங்கிறாங்க. சபரி திடீர்னு பார்வுடைய அம்மா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாரு. அது எனக்கு ஷாக்கிங். கமருதீன் அந்த குழந்தை இருந்திருக்கலாங்கிறாரு. இதெல்லாம் இவங்க புரிஞ்சுதான் பதில் சொல்கிறாங்களா, புரியாத சொல்கிறாங்களா, எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இப்போ இவங்களுடைய கேம் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே கமருதீன் எவ்வளோ ஒரு மட்டகரமான மனிதருங்கிறத அவரே ப்ரூவ் பண்ணார். இவங்க பர்சனலாக பேசிக்கிட்டது எல்லாத்தையும் கொண்டு விஜய் சேதுபதி முன்னாடியே வச்சுட்டார். இன்னொன்று அவர் உத்தமன் மாதிரியே பேசுகிறார். அதுதாங்க அங்கே ஒரு மிகப்பெரிய விஷயம். எனக்கு என்னன்னா, விஜய் சேதுபதி இந்த பாத்திரம் துளக்காததை ஒரு அரை மணி நேரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருந்தவர், ஒரு அன்னவாட டச்சுன்னு ஒன்று நடந்திருக்கு, தவறாக வீட்டுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டு பேட் டச்சுன்னு இன்னைய வரையும் ஒரு பொண்ணை ஒருத்தர் ரணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதை ஏன் கேட்கவே மாட்டார்? இப்போ துஷார் பற்றி அவங்க பேசினா வருத்தப்பட வேண்டியதில்லை, துஷார் வெளியேறதுக்கு காரணம் அரோரா அல்ல அப்படின்னு மேடையில் அழகாக முழுங்கினவர், இந்த டச்சை பற்றி என்னைக்கா பேசுவேன்? இங்கே ஒரு
பொண்ணுடைய மனம் வாடிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு ஏன்னா அது வில்லத்தனமான பொண்ணு, வில்லானிக் அப்படின்னு தானே நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. இல்லை இது நீங்கள் யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் அதை பேசவே மாட்டேங்கிறாங்க? டேய் கமருதீனு, நீ மாங்காய் மாதிரி தொடர்ந்து நீ என்னமோ நல்லவ மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு தனியாக கேம் ஆட சொன்னாரா அவர் ஃப்ரெண்டு? தனியாக கேம் ஆடுறதுனா என்னன்னே தெரியாது, தனித்தனியாக போய் உட்காந்துக்கணுமா லிவிங் ஹால்லன்னு கேட்குறான் ஆளு. இன்னொன்று, நீ தான் பை பாய் சொல்லிட்டு அவ்வளோ வீராப்பா பேசுனீங்க, சந்தோஷமாக இருந்தது எபிசோடு முழுவதும். அப்பா இதோட இந்த கமருதீன் இந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டான்னா யாரை சேவ் பண்ணலாம் கமருதீன்? ஒரு ஆளை சொல்லணும், எதுக்குடா பாரு பேரை சொல்லி தொலைஞ்சேன், வேற யார் பேரையாவது சொல்ல வேண்டியதானே? விக்ரம சொல்லு, இல்லை அந்த வினோத்தை சொல்லு, யாரையாவது சொல்லி தொலைஞ்சி சேவ் பண்ணி வச்சிருக்கலாமாடா. ஏன்டா பாரு பேரை சொல்லி தொலைஞ்சி திரும்பி நீங்கள் பேசுறது எங்களுக்கு எரிச்சல் ஆகுது. ஆனால் சில பேர் ரசிக்கிறாங்க பாரு கம்மு லவ் ட்ராக்கை, சில பேர் ரசிக்கிறாங்க, பல பேருக்கு எரிச்சல் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த அம்மா மீண்டும் போய் இதே வெறுப்பாகுதுங்க பாரையும் கமருதீனும் பார்க்கறதுக்கே. மற்றவங்கள காட்ட மாட்டுறானுங்க, இதுங்களை காட்டுறானுங்க. இதே ஒரே டாபிக் ரீல் மாதிரி சுத்துன்னு சுத்தினா கடுப்பாகுது. அதுக்கடுத்து அது திவ்யா கிட்ட ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி, யாருடைய கேம் முடிஞ்சிச்சு கிளம்பலான்ட்டு. விக்ரம் கேம் முடிஞ்சிச்சு கிளம்பலான்னு சொல்கிறது தான் அதனுடைய நியதி போல இருக்குது. பார்த்தா இங்கே ஆரம்பித்து சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரையும் பேசுகிற மாதிரி பேசுனான்னு அவரு. நான் என்ன கேட்டேன், நீ என்னமா சொல்கிறேன்? இல்லை சார் நான் நிறைய பேசிட்டேனா, நீங்கள் கேட்ட கேள்வி மறந்துட்டேன் சார். அந்த கேள்விக்கு தாண்டா பதில் எழுதணும், இஷ்டத்துக்கு எதையாவது எழுதாதுரா, காதுலேருந்து ரத்தம் வருதுரா அப்படின்லாம் சிக்னல் காட்டுறாருங்க. சிக்னல் காட்டி திவ்யாவின் மனசை உடைச்சதெல்லாம் சரியா? இவர் என்ன மார்க் பண்ணுறாரு? நம்ம மார்க்கிங் இஷ்யூ பற்றி பேசுவார்னு நினச்சா இவர் மார்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு விஜய் சேதுபதி. வேறு என்னங்க இன்றைக்கி எபிசோடு அமித்தை எவிக்ட் பண்ணுறாங்க. ஒரு மனுஷனுடைய பயணம் இனிதே முடிவுக்கு வந்தது.